சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதோடைய முதல் பகுதி மட்டும் பாருங்க. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான். ஆமேன். பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்முடைய ஆத்துமாவை சிருஷ்டித்த கர்த்தரே அதை பாதுகாக்கவும் செய்கிறார். ஆனால் அந்த ஆத்துமாவை யார்கிட்ட நம்மள்கிட்ட கொடுத்து வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட நம்முடைய ஆத்துமாவை கொடுத்து வைத்திருக்கிறார். ஸோ நம்முடைய ஆத்துமாவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளும் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அப்போ எப்படி நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்டளையை காத்துக்கொள்வதன் மூலமாக நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள முடியும். பாருங்கள், ஆதியாகமத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரே ஒரு கட்டளையை தான் தேவன் கொடுத்திருந்தார். ஒரே ஒரு கட்டளை தான். என்ன கட்டளை? ஏதேன் தோட்டத்தை முழுவதுமாக கொடுத்து ஆசீர்வதித்திருந்தார். சகல விதமான விருட்சங்களையும் புசிக்கலாம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்துடைய கனியை மாத்திரம் புசிக்கக்கூடாது என்று கட்டளை கொடுத்திருந்தார். அந்த கட்டளையை அவங்க கை கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை காத்து கொள்ள மறந்து விட்டார்கள், காத்து கொள்ளாமல் போய்விட்டார்கள். அது நிமித்தமாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஆத்துமா சூறையாடப்பட்டு விட்டது. அவங்க ஆத்துமாவில் ஒரு மரணம் உண்டாகி விட்டது. அந்த ஆத்துமா பிசாசுக்கு உரிமை கொண்டாடும் வகையில் மாறிவிட்டது. ஏன்னா பிசாசுடைய பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க, சர்ப்பத்துடைய பேச்சுக்கு அவங்க கீழ்ப்படிந்து விட்டார்கள். அப்போ கட்டளையை காத்து கொள்வது, கர்த்தர் நமக்கு எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்றது சொல்லி வைத்திருக்கிறார். அதை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம், கை கொள்ள வேண்டியதும் அவசியம். கை கொண்டு நடந்து கொண்டிருக்கும் போதே அதை மீறி விடாமல் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்துமா நித்தியமாக வாழக்கூடிய ஒன்று நித்திய பரலோகம், நம்ம வாழ்க்கை முடிஞ்ச உடனே, அல்லது நித்திய நரகம். இது ரெண்டில் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அப்போ இந்த பூமியில் வாழுகிற நாட்களில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி இந்த ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளும் போது மட்டும்தான், பூமியில் அப்படி ஒரு வாழ்க்கை வாழும்போது மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? நித்திய பரலோகத்தில் நித்தியமாக இயேசுவோடு வாழ்ந்திருக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு நித்திய நரகத்தில் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிரும்? நம்முடைய வாழ்க்கை சேர்த்து விடும். அதனால் நாம் ரொம்ப கவனமாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிய நம்முடைய ஆத்துமாவை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. கர்த்தர் அதுக்கு எல்லா விதத்திலையும் நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையை கொடுக்கிறார், இரக்கத்தை கொடுக்கிறார், தயவை கொடுக்கிறார். இது எல்லாவற்றையும் நாம் பற்றி பிடித்து கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையும் உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு அவருடைய கட்டளைகளை நாம் நமக்குள்ள காத்து கொள்ளும் போது நாம் நம்முடைய ஆத்துமாவை காக்கிறோம். அதற்கு மேல நம்முடைய ஆத்துமாவுக்கு உண்டாகிற ஆபத்துகளிலிருந்து கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காத்து பரலோகத்தில் பத்திரமா சேர்க்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தை நிச்சயம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இந்த கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைகளின்படியும் உம்முடைய கட்டளைகளின்படியும் உம்முடைய கற்பனைகளின்படியும் நாங்கள் நடந்து அதை காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவரை இயேசப்பா நீங்களும் காத்துக்கொள்ள வேண்டுமாய் நாங்கள் செபித்து எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை முடிவு மட்டும் காத்து நித்திய பரலோகத்தில் நாங்கள் வந்து சேரும் மட்டும் எங்கள் ஆத்துமாக்களை தேவரீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. நாங்களும் இந்த பூமியில் வாழுகிற நாட்கள் மட்டும் எங்கள் ஆத்துமாக்களை கவனத்துடன் காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.